அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வரணும்னா பேகை வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பீரோக்கே 4 வீலை வச்சு அப்படியே உருட்டிட்டு வர வேண்டியதா ஏர்போர்ட் வரைக்கும். ஐயா வணக்கங்கய்யா. நம்ம பேங்காங்குக்கு கனெக்டிங் ஃப்ளைட்டுக்காக உட்காந்துட்டுருக்குறோங்கய்யா. ஆரம்ப காலத்தில் நம்ம ஏர்போர்ட்டுக்கு வரும்போது முதல் வெளிநாடு போகிறப்போ நம்ம ஊருக்காரனுங்களை பார்த்து கெட்டு போய் கோட்டு சூட்டு எல்லாத்தையும் வாங்கி பயங்கரமாக போட்டு நம்ம வெளியூர் போகிறோம் வெளிநாடு போகிறோன்னு சொல்லி போயிட்டு இருந்தோம்ங்கய்யா. போக போக தாங்கய்யா தெரியுது, அவனுங்க வெளிநாட்டுக்காரனுங்க ஒவ்வொரு டவுன் பஸ் மாதிரி ஏறி ஊர் சுற்றிட்டு இருக்கிறவனுங்களே எல்லாமே மேக்ஸிமம் டவுசரோடு தான் சுற்றிட்டு இருக்கிறானுங்க. நாம் ஊருக்குள்ளே டவுசரோடு எப்படி சுற்றுறோமோ அதே மாதிரி தான் டவுசரோடு தான் எல்லா பக்கமும் போகிறோம் வர்றோம். அதனால் நீங்கள் புதுசாக ஃபஸ்ட்டு வர்றவங்கெல்லாம் இதை பார்த்து ஏமாந்துடாதீங்கய்யா. இதில் நம்ம வீட்டு பொம்பளைகளை கூப்பிட்டு வந்தோம்னு வச்சுக்கிங்கய்யா, பட்டு சீலை என்ன, அதை எடுத்து தைக்கிறது என்ன, இதை எடுத்து தைக்கிறது என்ன, அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வரணும்னா பேகை வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பீரோக்கே 4 வீலை வச்சு அப்படியே உருட்டிட்டு வர வேண்டியதா ஏர்போர்ட் வரைக்கும். லக்கேஜில் கூப்பிட்ற தள்ளி விட்டு லாட்ஜில் தூக்கி வச்சிடணுங்கய்யா. அப்புறம் ஊசி வாசியெல்லாம் தனி ஃப்ளைட்டில் வரும், பொட்டு பூவு காப்பு கீப்பு எல்லாம். நாங்கள் இப்போ எங்கே போனாலும்ங்கய்யா 3 டவுசரு 3 டிஷர்ட்டு, அதுவும் எனக்கு வேறு கலர் கூட தேவைப்படாது, ஒரே கலர். எப்போ பார்த்தாலும் ஒரே கலர்லேயே இருப்போம். ஒரு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு தூக்கி தோளில் போட்டு போயிட்டே இருக்கிறதுங்க. அதுதான் ஈஸி. கண்ட கருமத்தெல்லாம் அள்ளி போட்டு வராதிங்கய்யா.